மான்சாண்டோ எதிர்ப்பு நாளை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பேரழிப்புக்கு எதிரான பேரியக்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நம் செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், இந்த போராட்டம் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்படுகிறது? உலக மான்சாண்டோ எதிர்ப்பு தினமான இன்று இந்த பேரழிப்புக்கு எதிரான பேரியக்கத்தினர் இதை எதிர்த்து இன்று வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். இந்த மான்சாண்டோ என்ற நிறுவனம் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கும் நிறுவனமாகும். மேலும் இது மரபணு விதைகளை தயாரிக்கும் மற்றும் மரபணு சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை தயாரிக்கும் நிறுவனமாகும். இந்த நிறுவனம் உலகம் முழுவதும் தன்னுடைய ஆதிக்கத்தை கோலோச்சி இருப்பதால் இந்த நிறுவனத்தை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி இந்த பேரழிப்புக்கு எதிரான பேரியக்கம் தற்போது வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இவர்களது மற்றொரு கோரிக்கை, விவசாய நிலங்களில், குறிப்பாக தஞ்சை மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்களில் மீத்தேன் வாயு பதிப்பதற்கான குழாய்களை அங்கு பதிக்கக்கூடாது, அந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்து வருகிறது. கார்த்திகேயன், இதனால் என்னென்ன பாதிப்பு என்று அவர்கள் சொல்கிறார்கள்? மரபணு மாற்று பயிர்களால், உணவு பண்டங்களால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்று அவர்கள் சொல்கிறார்கள்? இந்த மரபணு உணவுப் பொருட்களை உட்கொள்வதால் மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் நேரிடும் என்பதை குறித்து பேரழிப்புக்கு எதிரான பேரியக்கத்தின் அமைப்பாளர் லெனின் நம்மிடையே இருக்கிறார். அவரிடமே கேட்போம். சார் வணக்கம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இது மாதிரி மரபணு பொருட்கள், மரபணு விதைகள் தயாரிப்பதாகவும் மரபணு உணவுப் பொருட்கள் தயாரிப்பதனாலும் மக்களுக்கு எந்த வகையான தீங்கு ஏற்படும் நினைக்கிறீங்க சார்? உலகம் பூராவும் இப்போது மான்சாண்டோ நிறுவனம், இது ஒரு அமெரிக்க நிறுவனம். இந்த நிறுவனம் உலகம் பூராவுக்கும் எல்லா நாடுகளுக்கும் தேவையான விதைகளை எல்லாம் வழங்குகிற வேலையை இப்போது துவங்கி இருக்கிறது. அது இந்தியாவில் ஏற்கனவே இங்கே இருந்த சின்னஞ்சிறு நிறுவனங்களை எல்லாம் அழித்துவிட்டு ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தி அதிக விளைச்சல் என்ற பெயராலே இங்கே மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை அவர்கள் கொடுக்கிறார்கள். இதற்கான சோதனை களம் தடுக்கப்பட்டிருந்தது, கடந்த காலத்திலே தடுக்கப்பட்டிருந்தது, மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக தடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அண்மையில் இப்போ பதவியிலிருந்து இறக்கப்பட்ட காங்கிரஸ் அரசு, குறிப்பாக வீரப்ப மொய்லி அவர்கள் பொறுப்பேற்ற பின்னாலே இந்த நிறுவனங்கள் அனைத்திற்கும் சோதனை காலத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இன்னும் இந்த நிறுவனத்தை முழுமையாக அனுமதித்து செயல்பட அனுமதித்திருக்கிறார்கள். இந்த மரபணு விதை மாற்றத்தாலே, இந்த மரபணு மாற்ற விதைகளாலும் மரபணு மாற்ற பொருட்களாலும் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் நினைக்கிறீங்க சார்? மரபணு மாற்று விதைகள்ல இப்போ முதல்ல உடல் ஆரோக்கியம் கெடும். இப்போ சென்னையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல உணவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அடுத்தது, இந்த மரபணு மாற்று விதைகள் தான் சிறந்தவை அப்படின்னு சொல்லி இங்கு ஏற்கனவே இருந்த விதைகளை எல்லாம் அழிக்கிற வேலையை, காணாமல் செய்கின்ற வேலையும் செய்கிறார்கள். அப்போ என்ன ஆகும் சொன்னா, இந்த தமிழகத்திலும் இந்தியாவிலும் என்ன விதைகள் போட வேண்டும், என்ன உணவு உற்பத்தியாக வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பு மான்சாண்டோவுக்கு இருக்கிறது. அப்போ எதிர்காலத்தில் எவ்வளவு நோயாளிகள் உருவாகுவார்கள் அப்படிங்கிறது இதுல இருந்து தான் வருது. அது மட்டும் இல்ல, இங்க இந்தியாவில் வேணா உணவு, நெல் விளைவிக்கும்னா நெல் விளைவிக்கலாம், கோதுமை விளைவிக்கலாம்னா கோதுமை, பார்லின்னா பார்லி, இப்படி அவங்க அந்த கம்பெனி முடிவு பண்றதா. நம்ம நோக்கத்துக்கு நம்ம திட்டமிட முடியாது. அப்போ மோசமான விஷ வித்துக்களை கொடுத்து நம்ம பகுதியில் இருக்க, நம்ம இந்தியா பூராவும் இருக்கக்கூடிய மக்களை மலட்டுத்தன்மை வாய்ந்த இந்த விதைகள் தான் விவசாயிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைமையை உருவாக்கி, உணவை நஞ்சாக்கி, இவர்களை எல்லாம், மக்களை எல்லாரும் நோயாளிகளாக்கி, அவர்களுக்கு வேண்டிய மருந்துகளையும் அவர்களே பின்னால் உற்பத்தி செய்து கொடுப்பார்கள், ஆய்வுக்கான கருவிகளை அனுப்புவார்கள். இதுதான் நடக்கப் போகிறது. இது திட்டமிட்ட சதி. 1991ஆம் ஆண்டு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபோது உலக வர்த்தக அமைப்பிலே கையெழுத்து போட்டார்கள். அதன் பின்னால் தான் உலக வர்த்தக அமைப்பின் கீழ்தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு எதிராக இந்தியா பூராவும் கடுமையான போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அப்புறம் 2G ஸ்பெக்ட்ரம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது. ஈழத்தமிழ பிரச்சனை, அப்புறம் இங்கே மீத்தேன் எடுக்கிற திட்டம், இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாத்திலையும் இந்த கட்சிகள் கடந்த காலத்திலே தவறாக நடந்து கொண்டதற்கு மக்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார்கள்.
இப்போ இந்த மான்சாண்டோ கம்பெனி அந்த அயல்நாட்டு கம்பெனி மான்சாண்டோ கம்பெனியை வந்து இந்தியாவை விட்டு வெளியேற்றுவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் நீங்க மேற்கொள்ள போறீங்க? விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் இந்த நிறுவனங்களுடைய விதைகளை வாங்கக்கூடாது என்று நாம் வலியுறுத்துகிறோம். பாரம்பரிய விதைகளை நாங்கள் பாதுகாத்து கொடுக்கிறோம். அரசாங்கத்துக்கு எதிராக இந்த சோதனை களங்களை, இந்த மரபணு மாற்று விதைகளுக்கான சோதனை களங்களை நிறுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். நன்றி சார். கார்த்திகேயன், இந்த போராட்டம் இத்துடன் முடிய போவதில்லை என்றும் வருகிற ஜூன் 6ஆம் தேதி தஞ்சையில் ஒரு மாபெரும் ரயில் மறியல் போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இந்த பேரழிப்புக்கு எதிரான பேரியக்கத்தினர் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பல மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன்.